கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது தேர்தல் சம்பந்தமான செய்தி. ஆனால் 5 மாநில தேர்தல் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது அல்லவா? அது அல்ல. மாறாக இது குஜராத்தில் உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான செய்தி. இதில் பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்திருக்கின்றன. அதை மட்டும் பார்த்துருவோம். முதலாவதாக, தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா பல்வேறு இடங்களில் குஜராத்தில் ஜெயித்திருக்கிறது. எதிர்க்கட்சி அப்படின்னு பார்த்தா ரொம்ப தொலைவில் தான் காங்கிரஸும் அதற்கு பிறகு ஆம் ஆத்மி கட்சியும் வருகின்றன. முக்கியமாக அகமதாபாத் முனிசிபல் கார்ப்பரேஷன்லேருந்து ஆரம்பம். அகமதாபாத் முனிசிபல் கார்ப்பரேஷன் என்பது இங்கே எப்படி சென்னை முனிசிபல் கார்ப்பரேஷன் இருக்கும், அந்த மாதிரி சென்னை கார்ப்பரேஷன் மாதிரி தான் அங்கே அகமதாபாத். அதுதான் முக்கியமான நகரம் அவர்களுக்கு. அதில் மொத்தம் 192 வார்டு, அதில் 160இல் பாரதிய ஜனதா ஜெயித்திருக்கிறது. அவங்க 48 வார்டு, 192 சீட்டு, அதில் 160 சீட். அதனால் இங்கே நேரடியாக ஒரு வார்டுக்கு நம்ம ஒரு சீட்டுன்னு சொல்கிறோம். அங்கே மாடல் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறதுனால. ஸோ சென்ற முறையும் இதே மாதிரி 2021 தேர்தலையும் 160 இடங்களை பெற்றிருந்தார்கள் பாரதிய ஜனதா. இப்பொழுதும் அதே மாதிரி 160 இடங்களை பெற்றிருக்கிறார்கள். அதில் 2 பேர் எதிர்ப்பு ஏதுமின்றி தேர்வானவர்கள். 5வது முறையாக தொடர்ச்சியாக இந்த முனிசிபல் கார்ப்பரேஷனை பாரதிய ஜனதா ஜெயித்திருக்கிறது. 2005, 2010, 2015, 2021. ஏன் 2021ன்னா கோவிட் காரணத்தினால ஒரு ஆண்டு தள்ளி போய் 2026 என்று தொடர்ச்சியாக 5வது முறையாக இப்பொழுது அகமதாபாத் முனிசிபல் கார்ப்பரேஷனில் அந்த இடத்தை வென்றிருக்கிறது பாரதிய ஜனதா. கடைசியாக வேறொரு கட்சிக்கு இருந்தது என்றால் அது 2000 நடந்த தேர்தலில் காங்கிரஸ் ஜெயித்திருந்தது. அதற்கு பிறகிலிருந்தே 2005 தொடர்ச்சியாக இந்த இடத்துல இவர்கள் தான் ஜெயித்து வருகிறார்கள் பாரதிய ஜனதா. குஜராத் முழுவதிலும் பார்த்தால் மொத்தம் 15 முனிசிபல் கார்ப்பரேஷன். இப்போ இப்படி இங்கே தமிழகத்தில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, சேலம், ஈரோடு அப்படின்லாம் வரிசையாக இருக்கோ, அதே மாதிரி குஜராத் மாநிலம் முழுவதிலும் 15 முனிசிபல் கார்ப்பரேஷன் இருக்கு. 15லும் பாரதிய ஜனதா தான் ஜெயித்திருக்கிறது. 84 நகராட்சிகள். இப்போ நம்ம சொல்ற இந்த 15ம் மாநகராட்சி. மொத்தம் இருக்கிற 15 மாநகராட்சியில் அனைத்து மாநகராட்சியிலும் பாரதிய ஜனதா தான். 84 நகராட்சியில் 78 நகராட்சியை பாரதிய ஜனதா கைப்பற்றி இருக்கிறது. அதை தவிர கிராமப்புறங்களில் 34 மாவட்ட பஞ்சாயத்து, அதில் 33 பாரதிய ஜனதாவுக்கு. 260 தாலுகா பஞ்சாயத்து, அதில் 220, 220 அவுட் ஆஃப் 260. இப்படி கிட்டத்தட்ட கண்ணில் தென்படும் அனைத்தையுமே பாரதிய ஜனதா வெற்றி பெற்றிருக்கிறது. ஆனால் எதிர்க்கட்சிகளும் ஒரு சில இடங்களில் ஜெயித்திருக்கிறார்கள். முக்கியமாக ஆம் ஆத்மி கட்சி நர்மதா டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்தை பாரதிய ஜனதாவிடம் கைப்பற்றி இருக்கிறது. அதே மாதிரி காங்கிரஸுக்கு ஒரு சில இடங்களில் கிடைத்திருக்கிறது. மொத்த சீட்டுகளாக பார்த்தோம்னா முனிசிபல் கார்ப்பரேஷனை மட்டும் எடுத்துக்கொண்டால் மொத்தம் 15 முனிசிபல் கார்ப்பரேஷன் சொன்னோம் இல்லையா, அதில் மொத்தமாக இருப்பது 1044 சீட்டு. அதில் 937 சீட்டு பாரதிய ஜனதாவுக்கு. காங்கிரஸுக்கு அதில் 10% கூட இல்லை, 95 இடங்கள் தான் காங்கிரஸ் கிடைச்சிருக்கு. ஏஏபி ஆம் ஆத்மி கட்சிக்கு 6 இடங்கள், மற்றவர்களுக்கு 6 இடங்கள். நீங்கள் பாருங்கள், 937 பாரதிய ஜனதாவுக்கு, 95 காங்கிரஸுக்கு, ஆம் ஆத்மி கட்சிக்கு 6 இடங்கள், இன்ன பிறர் 6 இடங்கள். மற்ற முனிசிபாலிட்டிலாம் வரிசையாக நான் சொன்னேன் 78 அவுட் ஆஃப் 84ன்னு. சென்ற முறை 81ல் 75 இடங்களில் பாரதிய ஜனதா ஜெயித்தது. இப்போ அது கொஞ்சம் அதிகமாக இருக்கு. இப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா இடத்திலும் பெரும்பான்மையான இடங்களில் பாரதிய ஜனதா தான் ஜெயித்திருக்கு. பல இடங்களில் ஆப்போசிஷன் பார்ட்டி அப்படிங்கிறதே யாரும் கிடையாது. எப்படின்னா, ஒரு டெக்னிக்கல் மார்க்கர் இருக்கு. 10% இடங்களை இப்போ ஒரு கார்ப்பரேஷன் இருக்கு, அல்ல ஒரு மாநகராட்சி இருக்கு, அல்லது நகராட்சி இருக்குன்னா, அந்த நகராட்சியில் குறைந்தபட்சம் 10% இடங்களையாவது ஒரு கட்சி பெற்றால்தான் அது எதிர்க்கட்சியாக இருக்க முடியும். 10% இடங்கள் கூட ஒருத்தருக்கு போகலை, 90% மேல் அல்லது 100% வரை ஆளும் கட்சியை பெற்றுவிட்டது என்றால் அங்கே எதிர்க்கட்சியே இல்லை, எதிர்க்கட்சி அந்தஸ்து இல்லை அப்படின்னு ஆயிடும்.
பார்த்தீங்கன்னா வந்து மார்பி, போர்பந்தர். போர்பந்தர் உங்களுக்கு தெரியும். போர்பந்தர் தான் காந்தி பிறந்த இடம். அந்த இடத்துல வந்து எதிர்க்கட்சிக்கு ஒரு இடம் கூட கிடையாது. 100% ஆஃப் த சீட் மார்பிலையும் சரி, போர்பந்தர்லையும் சரி, எல்லா சீட்டும் பாரதிய ஜனதாவுக்கு தான். இன்னும் 8 இடத்துல மெஹ்சானா, சுரேந்திர நகர், ராஜ்கோட், ஜம்நகர், நதியாத், வடோதரா, நவ்சாரி, சூரத். இங்கே 90% மேற்பட்ட இடங்கள் பாரதிய ஜனதாவுக்கு போயிருக்கு. அப்ப எதிர்க்கட்சின்னு அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சி என்று ஒருத்தரும் கிடையாது. அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சி தலைவர்னு ஒருத்தரும் கிடையாது. சென்ற முறை சூரத்தில் வந்து ஆம் ஆத்மி கட்சி பெரிய அளவுக்கு ஜெயிச்சிருந்தது. இன்றைக்கு அது கிட்டத்தட்ட பெரும்பான்மையான இடங்களே அது வந்து தோற்று போய்விட்டது. இப்படி இந்த ரிசல்ட் எல்லாம் பார்த்தா பாரதிய ஜனதா பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். ஆனால் இது குடியாட்சி முறைக்கு பெருமை அல்ல. கண்ணுக்கு தென்பட்ட இடமெல்லாம் எதிர்க்கட்சிகளே இல்லாமல் இருப்பது என்பது எந்த விதத்திலும் ஆளும் கட்சிக்கு நல்லதல்ல. ஏன்னா அவங்க என்ன கெட்ட காரியம் வேணாலும் பண்ணலாம். தடுத்து நிறுத்துவதற்கு ஆளே கிடையாது அப்படின்னு ஆகிடும். மக்களுக்கு வந்து ஒரு சாய்ஸ் எப்போவுமே இருக்கணும். ஆட்சி மாற்றம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கணும். அப்படி இல்லாமல் போகும்பொழுது எல்லாமே ஒரே கட்சி தாண்டா அப்படிங்கிற அளவுக்கு வந்து எதிர்க்கட்சிகளில் இருப்பவர்கள் வெறுத்து போய்விட நேரிடும். ஸோ என்னுடைய கருத்து என்னன்னா, இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பாரதிய ஜனதா ஆதரவாளர் குஜராத்தில் இருக்கிறவர் வேணா பாருங்க, எங்களுடைய நல்லாட்சி எப்படி இருக்குன்னா, போகிற இடமெல்லாம் நாங்கள் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் காலடி எடுத்து வச்சாலே எங்களுக்கு வந்து மாலையை போட்டு ஐயா நீங்கள் தான் ஐயா அப்படின்னு அனுப்பி விட்டுறாங்க. அங்கெல்லாம் தேர்தலே நடத்த வேண்டியதில்லை. பாருங்க எப்படி வந்து ஒரு நகராட்சியில் 100% இடங்கள் ஒரு கட்சிக்கு போக முடியும். ஒரு இடத்துல கூட அவங்களுக்கு ஆப்போசிஷன் இல்லையா? உடனே நம்ம ஊரில் ஏற்கனவே அதுக்கெல்லாம் வந்து பதில் வச்சுருக்காங்க. ஏன்னா உலகத்திலேயே இந்தியாவிலேயே குஜராத்தில் இருக்கிற தேர்தலை ரொம்ப கவனமாக பார்க்குறது 2 பேர் தான். குஜராத்திகள், அப்புறமா தமிழ் மக்கள். அவங்களுக்கு வந்து ஏன்னா அது நரேந்திர மோடியுடைய மாநிலம் அப்படிங்கிறதுனால அங்கே என்ன கெட்டது நடந்தாலும் அதை ஹைலைட் பண்ணணும். இங்கே வந்து நீங்கள் தமிழகத்துடைய வளர்ச்சி அப்படின்னு சொன்னால் உடனே என்ன சொல்லுவான், முன்னெல்லாம் வந்து உத்தரப்பிரதேசத்தை பார், பீகாரை பார், எவ்வளோ மோசமாக இருக்கின்றன. இப்போ வந்து குஜராத்தில் இப்படி இருக்கிறது, குஜராத்தில் யாரும் ஒழுங்காக படிப்பதில்லை, குஜராத்தில் சைக்கிளில் போய் கொண்டிருந்தவர் கீழே விழுந்தார் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போவே வந்து என்னன்னா, எலெக்ஷன் கமிஷன் வந்து கைக்குள்ளே போட்டுட்டு வாக்குப்பதிவு எந்திரத்தில் சூடு வச்சு, அதுதான் இன்னைக்கு ரொம்ப ஃபேவரட்டாக ஓடிக்கிட்டு இருக்கிறது. அதுதான் தங்களுக்கு வேண்டியவர்களுக்கு எவ்வளவு வாக்குகள் வேண்டுமானாலும் போட்டுக்கொள்கிறார்கள் அப்படின்னு இன்னைக்கு ஏற்கனவே ட்விட்டரில் வந்துருச்சு. அங்கே வந்து குஜராத்தில் வந்து அவங்க இஷ்டத்துக்கு என்ன நம்பர் சொல்கிற அந்த நம்பரை எழுதிட்டு அதுக்கப்புறமா தேர்தல் ஆணையம் வந்து இந்த வாக்குப்பதிவு எந்திரத்துலேருந்து ரீட் பண்ணி உன் கையில் என்ன நம்பர் வச்சுருக்க, 67 ஒரு நிமிஷம் இதோ பாரு 67 அப்படின்னு காமிக்கிறாங்கங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. பிரச்சனை வேற. அங்கே கிரவுண்ட் லெவலில் வலுவான ஒரு எதிர்க்கட்சியை கட்டமைப்பதற்கு காங்கிரஸோ மற்றவர்கள் யாருமோ தயாராக இல்லை. உண்மையில் அந்த இடத்துல வந்து ஆம் ஆத்மி கட்சி தேர்தலில் குஜராத்தில் நாங்கள் இறங்கப் போகிறோம் என்று சென்ற சட்டமன்ற தேர்தலில் ஈடுபட்ட போது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. இன்றைக்கு வந்து கெஜ்ரிவாலுடைய நிலை அதெல்லாத்தையும் ஒரு பக்கம் தள்ளி வச்சுக்கோம். ஏன்னா குஜராத் போன்ற மாநிலத்தில் காங்கிரஸ் ஒரு கிரெடிபிள் எதிர்க்கட்சி என்ற நிலையை இழந்து விட்டது. எவ்வளவோ ஆண்டுகளாக தோல்வி 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 மட்டும்தான். அப்போ ஒரு ஃப்ரெஷ் ஃபேஸ் இந்த இடத்துல வந்தாகணும். அதற்கு ஆம் ஆத்மி கட்சி அந்த மாதிரியான ஒன்றாக இருக்கும் என்று நான் நம்பினேன். நிஜமாகவே நான் வந்து இந்தியாவில் தனிப்பெரும் எதிர்க்கட்சியாக ஆம் ஆத்மி கட்சி வர வேண்டும் என்று விரும்பினேன். ஏன்னா பாரதிய ஜனதாவுக்கான வலுவான எதிர்க்கட்சி என்ற ஒன்று இல்லாவிட்டால், இது வந்து குஜராத்தில் மட்டுமில்லை, இந்தியாவிலும் அதுதான் நிலைமை. அதுக்காக நீங்கள் வந்து துண்டு துணுக்குகளாக ஒட்டு போட்டு தமிழகத்திலிருந்து திமுக, கேரளத்திலிருந்து இடதுசாரிகள், கர்நாடகத்திலிருந்து காங்கிரஸ், ஆந்திரத்திலிருந்து ஒய்எஸ்ஆர்சிபி, தெலுங்கானா ராஷ்டிர சமிதி அல்லது இப்பொழுது பாரத் ராஷ்டிர சமிதி என்று பெயர் கொண்ட கட்சி, மகாராஷ்டிராவிலிருந்து தேசியவாத காங்கிரஸ் கட்சி மற்றும் சிவசேனா அப்படின்னு நீங்கள் வந்து இந்த ஒட்டு போட்ட குவில்ட்டை வச்சுக்கிட்டு உங்களால் வந்து ஒரு வலுவான ஒரு எதிர்ப்பை கொடுக்க முடியாது. அந்த இடத்துல தான் ஒற்றை கட்சி ஒன்று. அந்த இடத்தில் ஆம் ஆத்மி கட்சி என்பது தமிழகத்திலிருந்து காஷ்மீரம் வரை, குஜராத்திலிருந்து அஸ்ஸாம் வரை வலுவான ஒரு கொள்கை அடிப்படையிலான
ஆள் அடிப்படையிலான அல்ல, கொள்கை அடிப்படையிலான ஒரு எதிர்க்கட்சியாக வர முடியுமா என்று பார்க்க விரும்பினேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அது அப்படி நடக்காமல், அது அரவிந்த் கெஜ்ரிவால் என்பவரை ஹீரோ வொர்ஷிப் செய்யக்கூடிய ஒரு கட்சியாக மாறி, அந்த கட்சியில் வேறு யாரும் வளர விடாமல் தடுக்கப்பட்டு, இன்றைக்கு அது உச்சந்தியில் நின்று கொண்டிருக்கிறது. நடு ரோட்டில் நிற்குது. இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட். அதோடைய விளைவு தான் நம்ம இன்றைக்கு குஜராத்தில் பார்க்கக்கூடியது. இனி ஒருவர் குஜராத்தில் வலுவான ஒரு எதிர்க்கட்சி பின்னலை உருவாக்க வேண்டும் என்றால் அவருக்கு இன்னும் ஒரு 10-15 ஆண்டுகள் எடுக்க போகிறது. இது இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் பாரதிய ஜனதாவை பார்க்க முடிகிறது. மேற்கு வங்கத்தில் ஒரு வலுவான எதிர்க்கட்சி இல்லாமல் மம்தா பானர்ஜி இருக்கும் பொழுது பாரதிய ஜனதா அங்கே எதிர்க்கட்சியாக உள்ளே நுழைகிறது. அதுதான் நம்ம பார்க்குறோம். குஜராத்தில் சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா ஜெயித்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் யார் தோற்கடிக்க போகிறார்கள்னு நமக்கு கண்ணுக்கு முன்னாடி யாருமே இல்லை. அந்த நிலை காரணமாகத்தான் ஒரு மாற்று எதிர்க்கட்சிகள் வர வேண்டும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். பட் இன்னைக்கு அது கண்ணுக்கே தெரியவில்லை. பார்க்கலாம், அது இனிமையாவது குஜராத்தில் ஒரு மாற்று அரசியல் சக்தி என்ற ஒன்று வருகிறதா அப்படிங்கிறத பார்ப்போம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.